ஸோ வணக்கம் மக்களே, நான் பேசிட்டு இருக்கேன் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா டெக்கத்ரான் போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரெய்னிங் கியர்ஸ் அப்புறம் வின்டர் கியர்ஸ்லாம் வாங்குறதுக்காக. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது சிட்டியோட அவுட்டரில் டெக்கத்ரான். ஸோ உத்தங்குடின்ற ஏரியா பக்கத்தில் இந்த மாஸ்க் போட்டிருக்குது, அதுக்கு மேலே பாலக்லாமா போட்டிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியல. ஏன்னா வாய் அவ்வளோ டைட்டாக அமுக்கி பிடிச்சிருக்கு. முதல்ல அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். ஐ மீன் இந்த மாஸ்க்கை 2 முறை அதில் போட மாட்டேன். ஸோ இந்த வண்டி நேற்று தான் சர்வீஸ் விட்டுருந்தேன் என்னோட தம்பி. இப்போ என்னமோ வண்டியில் லைட்டாக ஆட்டோ சவுண்ட் வர மாதிரி இருக்குது. ட்ராக்டரை க்ளோஸ் பண்ணணும், டப்பு டப்பு டப்புன்னு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தள்ளி இப்படி செக் பண்ணி பார்ப்போம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிமலை ரைடு ஒன்று போயிருந்தேன். அந்த வீடியோவில் கடைசி நேரத்தில் நிறைய விஷயத்தை சொல்லவே முடியல. உண்மையிலே சொதப்பனான ஒரு இடம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஃபுல்லாக நான் பேசுகிறதுனால ரெக்கார்டே ஆகலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஆனால் என்ன ஒரு பிரமாதம் அப்படின்னா இந்த வண்டிக்கு வெறும் 400 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வந்துருக்கும் ஓவராலாக. 400 ரூபா பெட்ரோல் வண்டி போயிட்டு வந்துட்டு திரும்பியும் ஒரு 2 நாள் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. நான் பேசாமல் இதை கூட எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் எங்கேயாச்சும். என்னோடய வண்டிக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். அந்த டைமில் என்னென்ன முடிவு பண்ணிக்கலாம் போகும்போது. நான் ரெகுலராக கியர் வாங்கி அப்டேட் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதுக்கு மேலே எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்க விரும்பலாம். இதை போட்டிருக்கலாம் பேசவே முடியலை. முதல்ல சரி பண்ணி அவனை எங்கேயாவது நிப்பாட்டி சரிங்கப்பா போய்க்கிறேன். ஒரு வழியாக சிட்டி வெளியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் டெக்கத்ரான். மதுரையில் ஒரே ஒரு டெக்கத்ரான் தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ கிட்டத்தட்ட போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் அங்கே என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்குது இல்லை அப்படின்றது தெரியல. ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைனிங் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்து அங்கே வாங்கியிருக்காப்புல, ஆனந்த் வந்து அங்கே வாங்கியிருக்காப்புல. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க சொன்னாப்புல. அதே மாதிரி ரைனாக்ஸில் வந்து H2Go அப்படின்னு சொல்லி ஒரு ரைனிங் ஓவர் கோட்டர் ஒன்று இருக்குது. ஆனால் கொஞ்சம் காசு கூட இருக்குது. அது 1000 ரூபா கிட்ட ஒரு கிட்டத்தட்ட. இது வந்து 1200 300 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ரைனிங் ஓவர் கோட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைனிங் பேண்ட்டு, அது போக ரைனிங் ஷூ கவர் அதுவுமே வந்துடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அது போடுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வின்டர் க்ளவுஸ்லாம் கொஞ்சம் சீப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1000 ரூபாய்க்குள்ள அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த வின்டர் க்ளவுஸ் வாங்கியிருக்கணும். ஸோ பூட்டெலாம் ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. வந்து அந்த கொஸ்டோவோட ஷூலாம் இருக்குது. அது போக வேறு என்ன அவ்வளோ அது போக 2-3 டிஷர்ட்டு இந்த ரைடுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளே போடுறதுக்கு டிஷர்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வாங்க போகிறேன். போயிட்டு டெக்கத்ரான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு அடுத்து அவ்வளோதான், பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் வரும் டெக்கத்ரான் போயிட்டு. ஸோ அங்கேருந்து பொருளாக வாங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டெக்கத்ரான் வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் யானைமலை. ஸோ இன்றைக்கி சண்டேனால க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வார்மரு, அது போக வந்து இந்த ட்ரெக்கிங்க்கு உண்டான ஷர்ட்டு, அப்புறம் கைண்ட் ஆஃப் இந்த ரைனிங் கியர்ஸ், இது ஃபுல்லாமே வாங்கியிருக்கேன். பில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3.5K வந்துச்சு. ஆனால் இந்த டிஷர்ட்டில் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் இன் கேஸ் வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கலாம். டெக்கத்ரான் எப்பயுமே இருக்கும். இந்த நார்மல் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ள உள்ள போடுவோம்ல பிளாக் கலர் டிஷர்ட், அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா அந்த ரேஞ்சு தான். ஜாக்கெட்டில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ரைனாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா கிட்ட வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு, கிழிஞ்சு போயிடும் பண்ணுறாரு. ரைடிங் ஜாக்கெட் மேலே அதை போடாதீங்க. ஓ மை காட், மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். இந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கிழிஞ்சிடும் அப்படின்ட்டாரு. அதான் கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ரைடிங் பேண்ட்டு மட்டும் ரைனாக்ஸில் வாங்கிட வேண்டியதான். அது போக ஒரு பவர் பேங்க் வாங்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் வாங்கினா வேலை முடிஞ்சு. மற்ற எல்லாமே வந்துருச்சு. அமேசானில் ஆர்டர் போட்டு எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. நீ நம்ம கிளம்ப வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ப்ரோட்டை கேட்ட வரைக்கும் நம்ம வயசு நிறைய பேர் மேலே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஸோ எங்களோட கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ லடாக் மேலே தான் இருக்காங்க. ஸோ அங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. சரி விடுங்க, அந்த பேச்சுக்கு பேசிக்கிட்டு அந்த பேசி நடக்க மாட்டேங்குது எதுவுமே. ஸோ இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு டிஷர்ட்டு 2-3 டிஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் 125 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வார்மர் வாங்கியிருக்கேன் உள்ளே போடுறதுக்கு. வார்மர் 300 ரூபா, வார்மர் பேண்ட்டு ஒரு 600 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே போடுறதுக்கு வார்மர், ஹெட் வார்மர், அது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா தான். ஸோ அது போக வார்மர் க்ளவுஸ் எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக வார்ம் பண்ணுறதுக்குள்ள ரைட் ஆஃப்லாம் வாங்கிட்டேன். இதை போட்டுட்டு ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே இது போட்டுட்டோம்னா, எது சொல்கிறேன், தெர்மல் லேயர் போட்டுட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம ரெய்னிங் கோட்டு போட்டால் போதும். அவ்வளோ பெரிய அளவு ஒன்றும் குளிர்லாம் தெரியாது. அதே மாதிரி என்ன ஒரு அடமடை பெஞ்சாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக போனாலே போயிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ரெய்னிங் இது ஃபுல்லாக வாங்கிட்டேன். ஷூக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி மேலே ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும். ஸோ அதையும் வாங்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். மொத்தம் 2 மணி ஐட்டம் தான் இருக்குது. ரெடி பண்ணிவிட்டேன் எல்லாமே. ஸோ அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ப்ராப்பராக இருக்குது. கிளம்புறதுக்கான டைமிங்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆகும் எப்போ இதாகும்னு தெரியல எனக்கு இன்னும். பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் வீக் கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் கிளம்பிட வேண்டியதான் பேசாமல். என்னத்தை இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலாக உள்ள வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வாங்குறத பர்ச்சேஸ் பண்ணுறத வீடியோ இருக்கலாம் பார்த்தேன். ஸோ ஒரு கையில் இது இழுத்துக்கிட்டு இன்னொரு கையில் கேமரா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் உள்ள ரொம்ப க்ரௌட் இருந்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த க்ரௌடுனாலே செட் ஆகாது. அந்த ஒரு இதனால வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் முடியும் அப்படியே. ஸோ ஒரு 2-3 பேர் இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் இருந்தாங்க உங்களுக்கு கதை. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியவில்லை. சரி, ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ச்சேஸ் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அது போக நான் அந்த பன்றிமலை மேட்ரு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோவில் கடைசியாக சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த ரேஞ்சர் ஒருத்தர் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவ்வளோ திரும்பி கேட்டப்பறம் விட்டுட்டு அப்புறம் நம்மளை அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் மேலே போயிட்டு பார்த்தா ஒன்றுமே உண்மையிலேயே நாங்கள் மேலே என்னென்னமோ ஃபால்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபால்ஸில் இருக்குது, ஆனால் அதில் எதுலேயுமே தண்ணி வரலை. அதுவும் போக ஃபால்ஸில் வந்து போகிறதுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும். அந்த அது வந்து ப்ரைவேட் இடத்துல தான் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த ப்ரைவேட் ஆப்பரேட்டிவ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்மிஷன் வாங்கணும். உண்மையிலே போய் ஒரு 240 கிலோமீட்டர் சுற்றி வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த 100cc பைக்கை வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி பார்க்கணும்னு நினச்சேன். ஓட்டி பார்த்துட்டேன். ரொம்ப ஒன்றும் டஃப்பாலாம் இல்லை. ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா என் வண்டி ஓட்டுறதை விட ஒரு 60% வந்து பார்த்திங்கன்னா என் வண்டிக்கு 60% இருந்துச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஆப்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய கேப்லாம் கிடையாது. அதனால் வந்து எனக்கு இது ஓகேன்னு தெரியுது. ஆனால் என்னென்னா ரைடிங் போஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ஓட்டும்போது கொஞ்சம் நம்ம மெனக்கடணும்னு தோணுது. மெனக்கடணும் மீன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட வண்டி ஓட்டுறதை விட இந்த சின்ன வண்டி ஓட்டும்போது கம்ப்ளீட்டாக அந்த ரைடிங் போஸ்டர் மாறுது. அவ்வளோ கம்ஃபர்ட்டான இல்லை. முதல்ல கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும்போது ஒன்றுமே தெரியல. ஆனால் போக 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 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முதுகு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம என்எஸில் மற்ற பைக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பின்னாடி இந்த மாதிரி ரைடிங் போஸ்டரில் போயிடும். இது வந்து கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் அதுக்கு உண்டான காரணம். சரி, ஓகே மக்கள், எனிவே ஏதோ சொல்ல வந்ததான் சொல்லி முடிச்சு நினைக்கிறேன். சரி, ஓகே மக்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரோட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இல்லைனா ஒரு பெரிய ரயிலில் பார்ப்போம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜேஷ் ஹாக் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. டாடா, பை பை, see you guys. Bye bye, டாடா, see you. எவ்வளோ பை பாய்.